அக்னிஸ்வரன், உங்க பார்வை என்ன? எப்படி அவர் டாக்டர் சுமந்த் ஒரு விஷயம் சொல்றாரு, கட்சிக்கான வலுவை கூட்டணுமே தவிர வலுவை குறைச்சிடக்கூடாது. அவர் ஒரு சீனியர் லீடர், அவரை கூட்டு பேசி சமாதானப்படுத்துறதுனா சரியா இருக்க முடியும், இன்னும் மேல மேல போற மாதிரி தெரியுதுங்கிறாரு. எப்படி பார்க்கணும்? அது டாக்டர் சுமந்த் ஸ்ரீராமன் அவர்களுடைய கருத்து. கட்சியினுடைய தலைமை இதையெல்லாம் சரி செய்துவிடும். எல்லா கட்சியிலும் நடக்கக்கூடிய விஷயங்கள் தான். ஆளுகிற கட்சி, பலமான கட்சி பாஜகவிலிருந்து நிறைய பேர் காங்கிரஸ்ல போய் சேரலையா? அப்போ இவைகள் எல்லாமே எல்லாம் இது இயல்புன்ற. ஆக இது ஒண்ணு. இன்னொரு விஷயம், நம்ம முனைவர் பாட்சா சொன்னாரு, அவர் சொல்லுகிற போது தீய சக்தி திமுக அப்படின்னு சொன்னார். புரட்சி தலைவர் எம்ஜிஆர் தீய சக்தி திமுக என்று என்றைக்கும் சொன்னதில்லை. தீய சக்தி கருணாநிதி என்று தான் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் சொன்னார். ஆகவே ஏன்னா அண்ணாவினால் உருவாக்கப்பட்ட புரட்சி தலைவர் எம்ஜிஆர் திமுக தீய சக்தி என்று சொல்லவில்லை. இது ஒண்ணு. இன்னொன்னு, திரு எஸ் அவர்களை போய் அழைச்சிட்டு வந்தாங்க, பேசுறாங்க. ஆமா, அன்னைக்கு பாஜகன்ற கட்சி இல்ல, காங்கிரஸ் அவர் எஸ்டிஎஸ் அவர்கள் எந்த தொடர்பும் இல்ல. ஆனா இன்னைக்கு சேர்ப்பதனால் என்ன பிரச்சனை வரும் என்று இன்றைக்கு இருக்கக்கூடிய தலைமை நினைத்தால் அந்த தலைமை தான் முடிவு செய்யும். ஆகையினால இவங்க இன்னொன்னு, இவங்க போற போக்குல என்ன சொல்றாங்கன்னா, சார் கட்சி இப்படி இருக்குதா, ஆனா புகழேந்தி அண்ணன் அவர்கள் சொல்றாங்க, இது நான் ஏத்துக்கவே முடியாது, கட்சி தலைமை அப்படின்றது வேற, நீதிமன்ற வழக்குகள் என்பது வேற, உள்கட்சி பிரச்சனை என்பது அந்த கட்சியை சரி செய்து. இதுல என்னன்னா, காலையில திரு ஆர் பி உதயகுமார் பேசும்போது, காலையில மதியம் பேசும்போது துரோகிகளை அடையாளம் காட்டுவோம், அடையாளம் காண்போம் அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னார். திரு செங்கோட்டையன் மாலையில பேசும்போது, இந்த முறை தோல்வியை தழுவியதற்கு காரணம் சில துரோகிகள், அவர்களை அடையாளம் காட்ட வேண்டும். அப்ப எதுவும் ஒண்ணு சரியா போலன்னு மட்டும் இதுல தெரியுது. அப்படி கிடையாது சார். நம்ம அரண்டவங்க கண்ணுக்கு இருண்டதெல்லாம் பேயாவும் பாம்பாவும் பள்ளியாவும் தெரியும். ஆக அது அதிமுக என்பது இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அக்னி பரீட்சையில் இருக்கிறது. ஏன்னா அந்த பெரிய பரீட்சையில நீங்க ஒரு காகித பேப்பரை போட்டீங்கன்னா புஷ்பம் பேர் எரிஞ்சிரும், சாம்பலாயிரும். அதே தங்கத்தை போட்டீங்கன்னா அது மெருகரும். அது போல இது எமர்ஜென்சி காலம். செல்வி ஜெயலலிதா அம்மா இறந்ததற்கு பிறகு 4 தலைவர்கள், ஆனால் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இறந்ததற்கு பிறகு 2 தலைவர்கள் போட்டி, ஜார்ஜ். அந்த 2 பேரும் புரட்சி தலைவருக்காக விட்டு கொடுத்தார்கள். ஆனால் இவர்கள் 4 பேரும் புரட்சி தலைவி அம்மா அவர்களால் வளர்க்கப்பட்டவர்கள். இன்னைக்கு சட்ட ரீதியாக ஒரு குரூப் பார்த்துக்கிட்டு இருக்கு, கட்சியை திரு எடப்பாடி பழனிசாமி பார்த்துட்டு இருக்கிறாரு. இது தீர்ப்பு வரும் வரை யாருமே பேச முடியாது, எந்த நிபந்தனையும் இல்லாமல் இணைவதற்கு தயாருங்கிறாரு திரு ஓ பன்னீர்செல்வம். இதை கட்சியினுடைய பொதுச் செயலாளரும் தலைமை கழக நிர்வாகிகளும் தான் முடிவெடுப்பார்கள். நல்லதோர் முடிவை எடுக்கணும். ஆனா இது எப்படா அன்னை எப்ப இதாகும், திண்ணை எப்ப காலியாகும் என்று சொல்லி ஆளுகிற கட்சி தமிழ்நாட்டில் திமுகவும் மத்தியில் ஆளுகிற பாஜகவும் நினைக்கிறாங்க. அந்த நினைப்புக்கு எந்த தலைவரும், எல்லா கட்சியுமே அவங்களுக்கான வாய்ப்பை பயன்படுத்ததா பார்ப்பாங்க. அந்த வாய்ப்புக்காக ஒரு கட்சியை அழியவிடக் கூடாது. ஆமா, அழியவிடக் கூடாது. அந்த அழியாமல் இருப்பதற்கு தான் எல்லா தலைவர்களும். திமுக என்ன சொல்லுது, களத்துல எங்களுக்கு அதிமுக தான் வேணும்னு. அதிமுகக்குள்ள இருக்கிற பிரச்சனை சரியாகணும், இதான் பிரச்சனை. திரு